ஏழைகளின் சிறிய சகோதரிகள் சபையை நிறுவிய நம் அன்னை புனித ஜான் ஜுகன் அவர்கள். நாமும் நம் அன்னையை போன்று நடைபெறுகின்ற ஜூபிலி ஆண்டு விழா சிறந்த முறையில் நடைபெற இறைவனை புகழ்ந்து இறை அருள் வேண்டுவோம். இப்பொழுது சீஃப் கெஸ்டாக நாம் அழைத்திருக்கும் ஃபாதர் விக்டர் தேவராஜ் அவர்களை மேடைக்கு அழைப்போம். கரவொலி எழுப்பி. தந்தை அவர்களை பற்றி நான் சொல்ல தேவையில்லை, அனைவருக்கும் தந்தை அவர்களை பற்றி தெரியும். மிகுந்த இளமை துடிப்புடன் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டே இருப்பார். அனைத்து முதியவர்களையும் அன்புடன் உபசரித்து அவர்களோடு அன்போடு பழகக்கூடியவர். ஃபாதரை எப்பவும் பார்த்தேன்னா எப்பவும் சூசையப்பரை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருப்பாங்க. இங்கே ஈவினிங் ஆகிட்டேன்னா ஜெபமாலை படித்து எப்பவும் ஆண்டவரை பற்றி புகழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. ஃபாதர் எப்பவும் அவருடைய ஆன்மீக சிறந்த ஆன்மீக தந்தை நம்முடைய தந்தை அவர்களை நம்ம சீஃப் கெஸ்ட்டாக அழைச்சதில் மிக்க நன்றி. ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். ஃபாதர் தந்தை அவர்களுக்கு ஷால் அணிவிக்க மதர் ப்ரொவின்ஷியல் அவர்களை அழைக்கிறோம். அனைவரும் கரவொலி எழுப்பி வரவேற்போம். அடுத்து பல நாடுகளில் செழித்தோங்கி வளர்ந்து கொண்டிருக்கும் ஏழைகளின் சிறிய சகோதரிகளால் நடைபெறும் முதியோர் இல்லம் தூத்துக்குடியில் ஆரம்பித்து 50 ஆண்டுகள் நிறைவுற்ற பொன் விழாவினை சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் நமது இல்லத்தின் மாநில தலைவி மதர் மேரி கிளாரா அவர்களை கரவொலி எழுப்பி வரவேற்போம். மதர் ஃபஸ்ட் டைம் இங்கே வரும்போதெல்லாம் நல்லா பார்த்து மதர் வராங்க, மதர் ப்ரொவின்ஷியல் வராங்க அப்படின்னு சொன்னோடனே நல்லா ரொம்ப பயந்த எப்படி இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அன்பாக இன்முகத்தோட எல்லாரோடையும் நல்லா சிரித்து பழகி எல்லா சிஸ்டர்ஸ்டையும் ரொம்ப அன்பாக பழகினாங்க. சிஸ்டர் அவர்களுக்கு நம்மளுடைய வரவேற்புறேன். மதர் ஹில்டா அவர்களை வரவேற்கினோம். அவர்கள் ஷால் அறிவித்து வரவேற்பார்கள். மதர் ஹில்டா அடுத்து ஏழைகளின் சிறிய சகோதரிகள் சபை தூத்துக்குடியில் முதலாக உருவாகின்ற பொழுது சிறு வயது சிஸ்டராக இருந்து நல்ல முறையில் பணியாற்றி எல்லா நல்ல மன தைரியம், தியாகம், கடின உழைப்பு அனைத்து சேவைகளிலும் முன்வந்து சென்ற சிஸ்டர் பிரான்சுவாஸ் அவர்கள் தான் இதோடைய ஃபவுண்டர். அவங்களை மேடைக்கு அழைக்கிறோம்.
வர முடியாது. சிஸ்டர் ஐரின் அவர்களை பொன்னாடை அணிவிக்க அறிவிக்கிறோம். கிளாப் பண்ணுவோம் எல்லாரும். அடுத்து இங்கு வருகை தந்திருக்கும் கடந்த ஆண்டுகளில் நமது இல்லத்தில் பணியாற்றிய மதர் அனைவரையும், வெளி இடங்களில் இருந்து வருகை தந்திருக்கும் மதர் அனைவரையும், பிற மாநில அருட்சகோதரிகள் அனைவரையும், இப்போது நம்மிடையே பணியாற்றி கொண்டிருக்கும் நம் அனைவரையும் அன்புடன் வழிநடத்தும் மதர் ரோஸ் அகஸ்டின் அவர்களையும் வருக வருகவென வரவேற்கிறோம். அடுத்து தாத்தா பாட்டிகள் அனைவரையும் சிரித்த முகத்துடன் அரவணைத்து பாதுகாக்கும் நம் ஏழைகளின் சிறிய சகோதரிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்போம். இப்பொழுது பாராட்டு தெரிவிக்கிற ஃபங்க்ஷன். நம்முடைய ஏழைகளின் சிறிய சகோதரிகள் இல்லத்திற்கு சிறந்த உதவியாளர்களாக திகழ்ந்தவர்கள். உதவியாளர்கள் என்று சொல்வதை விட அவர்களை நம்முடைய சகோதரிகள் என்றே சொல்ல வேண்டும். 1.5 ஆண்டளவாக நான் இங்கு வருகிறேன். ஒரு நாள் கூட யாரும் எந்த தாத்தா பாட்டிகிட்டையும் கோவப்பட்டு நான் பார்த்ததில்லை. ரொம்ப சிரிச்ச முகத்தோட, ரொம்ப அன்பா, உண்மையிலே நம்ம வீட்டில் பெற்றோரை கூட நம்ம இப்படி கவனிப்போமான்னு தெரியாது. எப்படி சிஸ்டர்ஸ் கூட ஒர்க்கர்ஸ் கூட சொல்லுவாங்க, யார் தாத்தா பாட்டிகிட்ட கோவப்பட்டேன்னா சிஸ்டர் வருத்தப்படுவாங்க, யார்கிட்டையும் கோவப்படக்கூடாது, எல்லார்கிட்டையும் அன்பாக இருக்கணும், இதுதான் எங்களுக்கு இங்கே கற்றுக் கொடுத்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? அது மாதிரி எல்லாருமே, எல்லா பணியாளர்களுமே எவ்வளோ பாத்ரூம், அப்போ தான் டைனிங் ஹாலில் வந்து உட்காந்துருப்பாங்க, யாராவது தாத்தா பாட்டி பாத்ரூம் போவாங்க, ரொம்ப ஒரு அன்பா, என்னப்பா என்னம்மா, நம்ம வீட்டில் கண்டிப்பாக நாங்கள் செய்வோமான்னு எனக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி பணி செய்யக்கூடியவங்க உதவியாளர்கள் கண்டிப்பாக கடவுளுடைய ஆசீர் அவர்களுக்கு நிறைய உண்டு. அவர்களில் முதலாவதாக திரு லக்ஷ்மணன் அண்ணா அவர்கள் கிடையாது, இன்றைக்கு வரல, அவர்களால் வர முடியவில்லை. சகோதரர் அவர்கள் ஆரம்ப காலத்தில் அருட்சகோதரிகளோடு இணைந்து டிரைவராக பணிபுரிந்திருக்கிறாங்க. நிறையா அவங்கள வீட்டு தேவைகளெல்லாம் விட்டுட்டு மிகுந்த ஆர்வத்தோடு ரொம்ப உற்சாகமாக செயல்படுவார்கள். சிஸ்டர்ஸ் எங்கே சென்றாலும் அவர்களோடு உடன் சென்று அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் அவர்கள் வாங்கி கொடுத்து, இங்கே உள்ள நிறைய பேரை இன்ட்ரடியூஸ்லாம் பண்ணி வச்சிருக்கிறது டிரைவர் லக்ஷ்மணன் அவர்கள். ஸோ அவர்கள் வர முடியாவிட்டாலும் அவர்களுக்கு கரவொலி எழுப்பி நம்மளுடைய பாராட்டை தெரிவிப்போம். அடுத்து திரு ஆண்டனி அவர்கள். அண்ணா சமையல் அறையில் சிஸ்டர்ஸோட ரொம்ப உறுதுணையாக இருந்து வாய்க்கு ருசியாக நல்லா சமைச்சு கொடுப்பாங்களாம். எல்லாரும் நல்லா சாப்பிட்ருக்காங்க. எல்லாருமே ரொம்ப அவங்கள பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப கடமை உணர்வோடு இருப்பாங்க, பிறருக்கு நல்லா ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க அப்படின்னு அவங்கள பற்றி சொன்னாங்க. சகோதரர் அவர்களுக்கு மதர் ரோஸ் அகஸ்டின் அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள்.